ஹலோ கைஸ், இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கேன் கைஸ். இன்றைக்கி என்னென்னா, எனக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு. அதனால் ஆனுவல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனுவல் டே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர் ஆச்சு. அதனால் ஆனுவல் டே இது ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் படிச்சிருச்சுனால அப்புறம் ஆனுவல் டே ப்ராக்டிஸ் போகல. அப்புறம் உங்களுக்கு எதுக்குடா புக்குன்னு பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க அதிகம். அதன் காரணத்தினால் இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் லீவ் இருக்கா, ஆனுவல் டே ப்ராக்டிஸ் லீவ் அது இதுன்னு லீவ் வருது. அதனால் டெய்லி ஒரு புதுசாக கேம் வரும் கேஸ். அதோட முதல் கேம் ஒரு 10 கேம் வரும் கேஸ். இருங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேம் இதான் கேஸ். இருங்க திருப்பிடுவோம். திருப்பா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கேம் கிராஃப்ட் சர்வைவல் மல்டிப்ளேயர் ஆன்லைன் தான். ஏன்னா அப்புறம் FPS ஸ்ட்ரைக்கிங் மாடர்ன் அரேனா. இது வந்து பார்ட்டு நான் வேறு பார்ட்டு, அதனால் இது ஏற்கனவே விளாண்டுருக்கேன். இந்த கேம் விளாண்டதில்ல, வேறு கேம். இது ஒரு ஹண்டர் ஆக்ஷன் என்னமோ இருக்குது. இது ஆடி இருக்கேன் அதான். அப்புறம் பிரிசன் எஸ்கேப் ஜெயில் பிரேக் 3D இது. அப்புறம் ஹார்ட் பீட் கேஸ், இது எனக்கு பிடிக்கும், நல்ல கேம். இது ஆட போகிறோம். அடுத்தது சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர், நான் இது விளாண்டுருக்கேன், நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்ட் வைஸில் போகும் கேஸ். அப்புறம் கன் ஷாப்பு சிமுலேட்டர், இதெல்லாம் பார்ட் வைஸில் போயிட்டே இருக்கும். எத்தனை போச்சு எத்தனை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கார் ஃபார் சேலு இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோம். இதோட முடிஞ்சு கேஸ். இதோட முடிஞ்சிச்சு. மாடர்ன் பைக் எக்ஸ்ட்ரெயின் தான். ஏதோ இது இந்த 10 கேம் கேஸ் ஆட போகிறோம். இதில் எதெல்லாம் கண்டினியூ ஆகுங்கிறதையும் சொல்லிடுறேன். இங்கே போகிறேன். அப்போ இது தெரியல கிடைக்கு. ஃபஸ்ட்டு கேம் இது வந்து இதாகும், கண்டினியூ ஆகும் இந்த கேமு. அப்புறம் FPS ஸ்ட்ரைக்கிங், இதுவும் ஒரு 5 பார்ட் நம்ம ஒரு நினைக்கிறேன் இருக்கிற மேப் பொறுத்துக்கு. ஓகே. அப்புறம் இது கண்டினியூ ஆகாது. பிரிசன் எஸ்கேப் இது கண்டினியூ ஆகும். 3-4 பார்ட் வரும். ஹார்ட் பீட் இது கண்டினியூ ஆகாது, இது கண்டினியூ ஆகும். அடுத்தது கன், இது விளையாண்டதில்ல, கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். கண்டினியூ ஆகும். கார் ஃபார் சேல் இது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அப்புறம் பைக் ஒரு நிமிஷம் இருக்குங்க. ஓகே வந்துட்டாங்க. அப்புறம் இது கண்டினியூ ஆகாது. இதில் ஃபஸ்ட் ஆட போகிறது ஹார்ட் பீட். வந்தாச்சு. ஹார்ட் பீட்டுங்கிறது ஒரு நல்ல கேம் தான். இன்றைக்கே அந்த கேம்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லை வேணாம், அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே வாங்கி. அப்புறம் பேசுவோமா இப்போ கேமை பற்றி, கேமு இப்போலாம் எப்படி போகுது எல்லாம் சொல்லி பேசுவோமா? அப்போ இப்போ வந்து இது FF நிறைய பேர் ஆடக்கூடிய நிறையா பேர் விளையாடக்கூடிய FF. அதில் வந்து இப்போ இப்படி தான் இருக்கேன். பிஆரில் ஹீரோ கிடச்சிட்டேன். பிஆரில் எது ப்ரோ ஹீரோ கிடச்சிங்கன்னு கேட்காதீங்க. சிஎஸ்டி ஹீரோ கிடச்சேன். ஏன்னா சீசன் மாதிரி போச்சு இப்போ, அதனால் பாய் ரொம்ப குளருல. ஆமாம், எனக்கு குளருது. சீசன் மாறினாலும் இப்போ பிளாட்டினம் வந்து நிற்கிறேன். ஏன்னாலும் 1.5 மாதத்துலேயே பிஆர்லேயும் சிஎஸ்லியும் ஹீரோ கிடச்சிட்டேங்கிற ஒரு பெருமை இருக்குது. அதான் உட்காந்து ஆடிட்டே இருப்பேன். லெவல் 42 கைஸ் இப்போ ஹீரோ இதோ இதெல்லாம் போயிட்டுருக்கு. இது மைண்ட் கிராஃப்ட் வந்துட்டு அங்கே பாருங்க கைஸ், தெரியுது உங்களுக்கு பிக்லின்னு ஓவர் வேர்ல்டு எப்படா பிக்லின்னு வச்சு எனக்கே டவுட் இருந்துச்சு. வந்துட்டு கைஸ் திடீர்னு அது வெளியே போயிடுச்சு. இங்கே சுகர் கேன் முன்னாடி ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணிட்டுருந்தேன் கைஸ். அந்த டைம் இந்த பிக்லின் எங்கே, அதுக்கு இந்த முந்தின நாள் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. போயிட்டு வந்து பார்க்குற ஒரு பிக்லின்னு எப்படா ஸ்பான் ஆச்சுன்னே தெரில. தாண்டா எப்படி ஸ்பான் ஆச்சுன்னே தெரில கைஸ். அதனால் நானும் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே தண்ணிக்குள்ளே பிக்லின் கிடக்குது. ஏற்கனவே சாம்பிளி பிக்லின் ஆனால் பார்க்காதீங்க தப்பான. அப்புறம் நிறைய அடிச்சிருக்கேன். ஹீரோக்கு போயிட்டே இருக்கும். நான் இது நியூ பிளேயரில், அதனால் உட்காந்து இங்கே பாருங்கள் நெட்ஒர்க் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நான் பிஆரில் இப்படி இருக்கேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர்க்காக இந்த வருஷம் இந்த இது போடுறேன். அடுத்த வருஷம் தான் இந்த கேம் ஒன் கேம். அடுத்த வருஷம் 10 எப்படி நான் தான் கன்யூஸாக இப்படி அடிச்சிருந்தேன் கேஸ். ஷாக் ஆகிட்டேன் நானாடா இதுன்னு. இது ஃபேக்ட்ரி மேலே இறங்கியிருக்கேன். எப்போ ஃபேக்ட்ரி மேலே நிறைய எனிமி இருந்திருப்பாங்க, அப்போ தான் இறங்கியிருப்பேன். யாருன்னு தெரில. நான் வாழ்ந்தேன் கேஸ். அடுத்ததுலேயும் ஒரு இது போட்டேன். அப்போல்லாம் எதுவும் தெரியாதுல்ல, அதனால் இது பெரிய விஷயமாக எடுத்துருந்தேன். எதுக்கு இது எடுத்தேன்னு எனக்கே தெரில. ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு விஸ்டரும் MP5ம் விக்சரும் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்ல கண்ணு வேறு எல்லாத்தையும் உட்காந்து இதெல்லாம் உட்காந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தேன்.
பார்க்குறீங்க. இதை அப்போ வந்து இதை ஜூம் பண்ணி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இதெல்லாம் உட்காந்து எடுப்பேங்க. உப்பு எடுக்கிறதில்ல, ஏன்னா உப்பு எனக்கு அது சாதாரண விஷயமா போச்சு. உட்காந்து எல்லாத்தையும் எடுப்பேன். இதோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கிட்டே இருப்பேன். இது உப்பு இருக்கிறதுல அப்போ இருந்துச்சு என்கிட்ட இந்த பைக் ஸ்கின்ஸ் எல்லாம், இந்த வெஹிக்கிள் ஸ்கின் எல்லாம். இப்போ ஒன்று 2 3 இருக்குது. இது அந்த கோனேஜ் நான் வந்து காப்பி ஹோல்டர் போட்டு க்ரியேட்டிவ் போய் இதோ பேஸ்டின் இருக்குது தெரியுதா? பேஸ்டின் கீழே இருக்குது தெரியுதா? ஃபோன் டச் ரொம்ப பிரச்சனை கீழே பேஸ்டின் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். அடுத்து இதோ இப்போ கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது நெதர் ஃபோட்டோஸ் கொண்டு வச்சு ஃபோர்ஸ் அண்ட் வேலை மெக்கா எதுக்கு இது எடுத்துன்னு தரல, இது எதுக்கு எடுத்துன்னு தரல. எல்லாத்தையும் பாருங்க எடுத்துக்கிட்டே இருப்பேன். எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுங்க எனக்கு தெரியல. ஒருங்க அப்புறம் இப்போ வந்து நம்ம போய் நம்ம சேனல் இதோட பார்ப்போங்க. நான் என் யூடியூப் இதை காட்டுறேன்னு சொன்னதை மறந்துடுங்க. இப்போ ரீச் அது முடிஞ்சு போச்சு. நீ ஒன்றும் போடணும். அப்புறம் நான் இதான் ஈஸியாக வால்பேப்பர் தான். இருங்க என்னோடய ஸ்க்ரீன் லாக்கையும் காட்டிடுறேன். ஸ்க்ரீன் லாக்கை காட்ட முடியல ஈஸியாக. கேலரியில் போய் இருக்கான்னு பார்க்குறேன் அந்த இது. இதாங்க இதான் என் ஸ்க்ரீன் லாக் ஒபிட்டோ. ஏன்னா எனக்கு ஒபிட்டோ பிடிக்கும் கீஸ், அதனால ஒபிட்டோ ஸ்க்ரீன் லாக் வச்சுட்டு இதே தூக்கி அதான் வச்சேன். வாட்ஸ்அப் டிபியும் ஒபிட்டோ தான் வச்சுருந்தேன். இருங்க அது இருக்கான்னு பார்க்குறேன். கூகுளில் போய் தான் எடுத்தேன். என்னென்னு முறைக்க போ இந்த இதுதான் வைக்கணும் ஃபஸ்ட்டு.